படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோ ஹீரோ டெபியூ படம்னால நல்லா இருந்துச்சு ஆக்டிங். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ரொம்ப இருந்துச்சு. பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? செகண்ட் சான்ஸ் கொடுத்தது வந்து நல்லா லவ் வந்துருச்சு. ரொம்ப மெச்சூர்டா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு. லவ் பிளஸ் காமெடின்னு தான் போயிட்டு இருந்துச்சு. லவ் இருந்துச்சு, காமெடியெல்லாம் ரொம்ப காமெடியும் நல்லா இருந்துச்சு. ரெடன் கிங்ஸ் டே காமெடி நல்லா இருந்துச்சு. அவரோட நல்லா இருந்துச்சு. சார் எப்படி பண்ணிருக்காங்க? அவர்துமே நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ ஆக்ஷன் படம்லாம் வந்துட்டு இருக்கு தமிழ் சினிமால. ஒரு லவ் சப்ஜெக்ட் எப்படி இருக்கு பாக்குறது? ஃப்ரெஷ்ஷா இருக்கா? ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. மெசேஜ்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக ஃபன்னாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஆக்டிங் எப்படி பண்ணி ஹீரோ சார் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஒரு டெபியூ மூவி தான், பட் அதுக்கேற்ற அதோட நல்லாவே பண்ணியிருக்காரு. மற்றவங்களோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. எனக்கு படத்தோட சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மேக்கிங்குமே நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஜாலியாக டைம் பாஸ் பண்ணணும்னு ஹாப்பி வைப்பாக வந்து படம் பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவோட மைண்ட் செட்டோட போகலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொன்னீங்க? படத்தில் எனக்கு ஆக்சுவலாக சினிமா பண்ணணும்னு பார்க்குறவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அந்த விதம், அதை சொன்ன விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. சாங்ஸ் மியூசிக்னா ரொம்பவே நல்லா இருந்தது. சாங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருந்தது. படத்தில் அந்த பாசிட்டிவ் வைப்பை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தது. பாட்டுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. இப்போ வரக்கூடிய ஆக்ஷன் படங்களுக்கு மத்தியில் இது ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக எமோஷனல் படமும் வருது. பட் அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஃபன்னான படம், ரொம்ப ஒரு ஹாப்பி வைப்பு கொடுக்குற படம் நல்லா இருக்குது. எப்படி இருந்துச்சு? படம் வந்து நான் நினச்சதை விடவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ கேம் இன் வித் லிட்டில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். பிகாஸ் ஐ தாட் இப்போ பெரிய பெரிய பேனர் படமே சுமாராக தான் இருக்குது. சரி, ஏதோ ஒரு நியூ கம்மர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தேன். பட் ஓகே, ரிலேட்டபிளாக ஃபன்னாக லேக் இல்லாமல் போச்சு. அந்த மொமெண்டம் அண்ட் டெம்போ மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் படங்கள்லாம் வருது. கத்தி, ரத்தம், பிளட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல சாஃப்டான லவ் ஸ்டோரி. இது ஒரு சேஞ்சாக நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. எஸ், ஆக்டிங் எப்படி பண்ணுது? நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் இஃப் இஸ் கான் டு ஆக்டிங் ஸ்கூல், பட் நல்லா நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், படத்தோட கதையை செகண்ட் சான்ஸ் தான். கொடுக்கலாம் ரியல் லைஃப்பில் கூட. டெஃபினெட்லி. பார்க்குறோம் 4-5 கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை, செகண்டோடு நிறுத்திக்கலாம், தேர்ட் ஃபோர்த் வேண்டாம். பட் அவங்களே அறியாமல் சில பேர் 4-5 சான்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன? தேவையில்லை. டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ் தான் நான் சொல்லுவேன். இவன் வேணாமா, வேற யாராவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இட் ஷுட் பி சம்படி ஹூ இஸ் ரெஸ்பெக்டிங் யூ. ஸோ யூ ஷுடன்ட் செட்டில், அதான் நான் சொல்லுவேன். நீங்கள் யாருக்காவது 2 சான்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்கீங்க? இல்லை, நான் ஃபஸ்ட்டு சான்ஸே கொடுத்ததில்ல. ஏன் ஃபர்ஸ்ட் சான்ஸே கொடுக்காம இருக்கீங்க? இல்லை, இப்போ ரிலேஷன்ஷிப்பில் மியூச்சுவல் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹெல்தி ரெஸ்பெக்ட் இருக்கணும். அது நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாதான் அது இருக்கா இல்லையா? இல்லை, ஒரு ஒருத்தரோட பர்சனாலிட்டி, டாக்ஸிக் பிஹேவியர்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இஃப் தே ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் சேஞ்ச், அந்த சான்ஸ் கொடுக்கறதே வேஸ்ட்டு தான். நீங்கள் ரொம்ப ஏர்லியாக அவங்களை சீக்கிரமாக ரொம்ப ஜட்மெண்டலாக இருக்கீங்களா? மேபி இருக்கலாம் மேபி. எஸ், மேபி. யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க தோணுதா? டெஃபினெட்லி, கொடுப்பீங்களா? டெஃபினட்டாக. கொடுப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. எஸ். ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மூவி ஆசஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா ஆக்ஷன் படங்கள் நிறைய வந்துட்டு ஆமா. புல்லட்ஸ். அதை ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபில்மாக இருந்திருக்கு. அண்ட் ரூத்ரா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. மிथिलाவும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டெபியூ மாதிரியே தெரியல. அண்ட் ஐ thoroughly enjoyed it. ஓகே, அவர் ஆக்டிங் எப்படி பண்ணிருக்கீங்க? ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை. அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? விஷ் பண்ணுறதுன்னா என்ன சொல்லுங்க? தட் விஷிங் யூ ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். அண்ட் ஐ திங்க் இந்த மூவி ரொம்ப நல்லா சக்ஸஸ் அடையும் நம்புகிறேன். சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். படம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்ஜாயபிளாக இருந்தது. ரொம்ப என்ஜாயபிளாக. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ ஆடியன்ஸ் அந்த இடத்துல சிரிச்சாங்களா? நிறையா நல்லா இருந்தது. சூப்பர் படம். அடுத்த நாளைக்கு தேட்டரில் போய் பார்ப்பேன். ஓகே, தேங்க்யூ. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மக்கள் போய் பாருங்க, நாளைக்கு போய் பாருங்க, மறுபடியும் போய் பாருங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுற படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. இப்போ தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. பிளட், Obviously. அதுக்கு நடுவில் அந்த மாதிரி சாஃப்ட் ஹார்ட்டடாக ஒரு லவ் மூவி. ரொம்ப வரவேற்கத்தக்க முடி. ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஆக்டருக்கு தான் பஸ் போகிறோம், ஹீரோக்கு எப்படி? அப்படி தெரில ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு அந்த மாடர்ன் லவ்ல ஒரு எபிசோட் பண்ணியிருப்பார் இவர், இந்த டைரக்டர். அப்போலேருந்தே ஃபேன். ஸோ தெரியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சாங்ஸ் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? ஜென் மார்ட்டின் சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய கனெக்ட் ஆகுது. லைஃப்பில் நடந்த ஒரு விஷயங்கள் நல்லா கனெக்ட் ஆகுது. ஆக்டருக்கு தான் பஸ் போகிறோம், ஹீரோக்கு எப்படி? ஹீரோ ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல.
ஈஸியாக கனெக்ட் ஆகுது, எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. பாட்டுலாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பொருந்துற மாதிரி இருந்தது. பாட்டுலாம் நல்லா இருந்தது. படமும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதால டிஃப்ரெண்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். வந்து ஆக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. புது படம் மாதிரியே தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் வந்து லாஸ்ட்டில் அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி காட்டினது நல்லா இருந்தது. அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்தது. சேர்ந்த உடனே நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்தது. லைக் நான் கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பிரமாதமாக இருந்தது படம். ஆக்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் படம், ஹீரோக்கு எப்படி பண்ணியிருந்தாரு, டெபியூட் எப்படி பண்ணியிருந்தாரு? டெபியூ வந்து இட் வாஸ் குட் ஒன். லைக் ஃபஸ்ட் படங்கிறதுனால இட் வாஸ் ஃபைன். ஸ்கிரிப்ட் எப்படி பிடிச்சிருக்கா? ஹோல்சமாக பிடிச்சிருக்கா? ஸ்கிரிப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைக் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்க்குறேன். ஐ மீன் ராம்காமில் சொல்கிறேன். அதான் இப்போ சமீபமாக தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் படங்கள் தான் வருது. புல்லட்ஸ், கன்ஸ் அப்படி இருக்கு. ஒரு லவ் ஸ்டோரி எந்த அளவு ரெஃப்ரெஷிங்காக இருக்கு? ஆமாம். லைக் ஈவன் மற்ற ஃபீல் குட் மூவிஸும் வருது தான், பட் ராம்காம் வருதும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யா, ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிங் மாதிரியே இல்லை, ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை, நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு பிடிச்சிருக்கு. லவ் ஸ்டோரி இப்போ பொதுவாக லவ் ஸ்டோரினா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்கூல் டேஸு அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ்னு. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக என்ன இருந்துச்சுன்னா, ஈகோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்க, இப்போ இல்லை எப்போவுமே ஈகோ எல்லாருக்கிட்டையும் இருக்குது. பட் ஆனால் ஒருத்தர் பண்ணுற கெட்ட விஷயத்தை விட நல்ல விஷயங்களை யோசித்து அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து பேசி ஈகோவெல்லாம் விட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டா கண்டிப்பாக லவ் பிரேக்கப் ஆகாது. அங்கே தான் இங்கே சொல்லியிருக்குது, படத்தில் சொல்லிக்கிறது அதுதான். அவங்க அப்பா அம்மாவையும் பார்க்குறாங்க, சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டுனே இருக்காங்க, அது அவங்க கொஞ்சம் அவனுக்கு இம்பேக்ட் ஆகிடுது. அதை ஃப்யூச்சர்லையும் பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு அந்த பொண்ணுக்காக அவன் சேஞ்ச் பண்ணிக்கிறான் தான் லவ்வை. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது, பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக ஹீரோயினுக்குமே அப்படி தான் இருக்குது. அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப கேஷுவலாக நடிக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 2 பேருக்கும் பேரும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், எனக்கு அப்படியே விஷ்ணு விஷால் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. படம் அருமையாக இருந்தது. டைம் போனதே தெரில, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஆக்டிங்லாம் எப்படி பண்ணியிருந்தாரு? ருத்ரன் எப்படி பண்ணியிருந்தாரு? ருத்ரா சூப்பராக பண்ணியிருந்தாரு. நிறைய நல்ல டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பிரஷன்ஸு நல்லா கொடுத்துருந்தாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்புறம்? ஆமாம், ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா ஒரு டைம் போனதே தெரில. ஓகே, இயக்குனர் யாராவது? மிஷ்கின் அவர்கள் சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. மிஷ்கின் கேமியோ பண்ணியிருக்காரு. விஷ்ணு விஷால் சார் அவரும் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். 2 பேருடைய கேமியோமே படத்தோடைய ஹைலைட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஹியூமர்ஸ்லாம் நல்லா இருந்தது. அதேமாதிரி இந்த கடைசி கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் படங்களாக வருதுன்றப்போ லவ் மூவிஸாக கம்மியாகிடுச்சு இல்லை? திடீர்னு ஒரு லவ் மூவி எப்படி இருக்குது? அது இவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்ல ஆடியன்ஸ்க்கு, அதனால் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சூப்பராக பண்ணியிருக்காரு. டேரக்டர் கிருஷ்ணகுமார் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, வெரி குட் மூவி. ஓகே, இப்போ ஆக்ஷன் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு சினிமாவில். இப்போ அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு படம் எப்படி இருந்தது? ஒரு லவ் சப்ஜெக்ட் படம். அதுதான் சொல்கிறேனே, அவர் 40s இருந்தாலும் ஜென்சி கிட்ஸோட வைப்பில் எடுத்திருக்காரு படம். எக்ஸலண்ட்டாக இருக்குது. ருத்ரா சூப்பராக பண்ணியிருக்காரு. நியூ ஃபேஸ் மாதிரியே பண்ணல. ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சதா? ஸ்கிரிப்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட், நியூவாக இருக்குது. ஜென்சி கிட்ஸுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நியூவாக இருக்குது.